பாஜக ஆளும் மாநிலங்களில் தமிழகத்தை போன்று வளர்ச்சியை காட்ட முடியுமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தி வீக் சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைமைத்துவ உச்சி மாநாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டின் கனவு ஒட்டுமொத்த மக்களை உள்ளடக்கி அனைத்து துறைகளிலும் குளறுபடிகள் இல்லாமல் திட்டங்களை நிறைவேற்றி உயர்ந்துள்ளதாகவும், தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதோடு பல மேம்பாலங்கள், நிதிநுட்ப கோபுரங்கள் திறக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கான என்னுடைய கனவு என்பது தனிப்பட்ட ஸ்டாலினின் கனவு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியதுதான் என்னுடைய கனவு. இந்த முத்திரை திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துகிற வேற எந்த மாநில அரசும் இந்தியாவில் நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனால் சின்ன குளறுபடி குழப்பம் கூட இல்லாமல் தேவையானவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீட்டாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். பாஜக ஆளும் மாநிலங்களில் தமிழகத்தை போன்று வளர்ச்சி காட்ட முடியுமா என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், மதுரவாயல் துறைமுகம் திட்டத்தை வரவிடாமல் அதிமுக தடுத்த போதும் தமிழ்நாடு அரசு அத்திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். திமுக எண்ணிக்கை அடிப்படையிலான கூட்டணி அல்ல, எண்ணத்தால் அமைக்கப்பட்ட கொள்கை கூட்டணி என்றும், ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசுவதால் வரும் தேர்தலில் வெற்றி நிச்சயம் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா முழுக்க பாஜக ஆளுகிற மாநிலங்களில், அதாவது டபுள் இன்ஜின்னு அவங்க சொல்ற டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்களில் இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டிட முடியுமா? முடியவே முடியாது. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மதுரவாயல் துறைமுக மேம்பால பணிகள் தாமதம் குறித்து குற்றச்சாட்டி அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அதிமுக தான் இந்த திட்டம் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே தடை வாங்கினாங்க, வழக்குடன் வாதாடினாங்க. திமுக ஆட்சி என்றால் வளர்ச்சி, வளர்ச்சி என்றால் திமுக ஆட்சி. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் தேர்தல் நேரத்தில் பொய்யை அவிழ்த்து விட்டு இருக்கிறார்.